Hi, welcome to Humanist Homeschool. இந்த சேனலில் ஹோம்ஸ்கூல் தொடர்பான வீடியோஸ், தையல் தொடர்பான வீடியோஸ், சமையல் தொடர்பான வீடியோஸ், புக்ஸ் தொடர்பான வீடியோஸ் இது எல்லாமே இந்த சேனலில் நான் போடுவேன். உங்களுக்கும் அது சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா தாராளமாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஹோம்ஸ்கூலிங்னா என்ன, ஹோம்ஸ்கூல் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது என்னோடய அனுபவங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நிறைய பேருக்கு மாதிரியே எனக்கும் ஹோம்ஸ்கூலிங்னா என்ன, இது நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் என் பையனை எல்கேஜி யூகேஜி 3, 4, 5 வயசுக்கிட்ட டோட்டலாக முடித்து பண்ணும்போது ஸ்கூலில் தான் சேர்த்துருந்தேன். ஸோ அந்த ஸ்கூலில் நல்லா தான் சொல்லிக் கொடுத்தாங்க, அதை பற்றிலாம் இல்லை. ஆனால் எனக்குள்ளார ஒரு கஷ்டமாக இருந்தது. நம்ம பையனை கரெக்டாக நம்ம கொண்டு போகிறோமா, கரெக்டாக செய்கிறோமா, இந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு போய் வச்சு அவன் க்யூரியாசிட்டியை குறைச்சிட்றமே அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹோம் ஸ்கூல் அண்ட் இந்தியன்ஸ்ன்னு சொல்லி ஒரு புக் இருந்தது. அதில் படிக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6லேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு மூளை ரொம்ப ஈஸி கிராஸ்பிங் பவரோடு இருக்குமா. நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு அவங்க மனசில் மூளையில் பதிஞ்சிடும். அதனால் அந்த காலத்து குருகுலத்தில் 6லேருந்து 12 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தைங்களை குருகுலத்தில் எடுத்துக்குவாங்களாம். அப்படி 12 வயசுக்கு மேலே ஆன குழந்தைங்க படிப்பு முடிச்சிட்டாங்க, நம்ம எப்படி காலேஜை முடிச்சிட்டாங்கிற மாதிரி அவங்க 12 வயசுலேயே படிப்பு முடிச்சிட்டாங்க, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டுருவாங்களாம். அது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த 12 வயசு வரைக்கும் கொடுக்கக்கூடியது தான் அஸ்திவாரம். அதன் பிறகு நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே மேலே போடக்கூடிய பில்டிங்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த அஸ்திவாரத்தை சிறப்பானதாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஹோம் ஸ்கூலிங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹோம் ஸ்கூலிங்கில் நம்ம குழந்தைங்களோட க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், அது சிதைக்கப்படாது அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என் பையனோட க்யூரியாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. ஏன் இது நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது, இது எல்லா குழந்தைகளும் இப்படி இருக்கும். ஸோ அந்த க்யூரியாசிட்டியை நான் அதிகப்படுத்துகிறனோ இல்லையோ குறைக்காமல் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால் என்ன செஞ்சுருக்கேன், சில நேரங்களில் என் பையன் ரோட்லலாம் போகும்போது என்னென்னா அழகழகாக இருக்க கல்லெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும், கையை குத்தாது, பார்க்கறதுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அந்த மாதிரி கல்லெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அவன் எடுத்துகிட்டு வந்துட்டு அவனோட ராக் கலெக்ஷன்னு சொல்லி வச்சுருக்கான் ஒரு இடத்துல. அந்த இடத்துல அவன் கொண்டு போய் அவனோட ராக்ஸ் எல்லாம் வச்சுக்குவான். அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ அவன் என்கிட்ட ஒரு டைம் கேட்டான், அம்மா இந்த ராக்ஸ் பற்றி படிக்கிறது, ஜெம்ஸ் பற்றி படிக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் நானே அதை தொடர்பாக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ நிறையா ராக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி மேடை போடுற அளவுக்கு அவன் கற்கள் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுருக்கிறான் அவனோட கலெக்ஷன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலலாம் அவன் ரொம்ப க்யூரியஸாக இருக்கான். ஸோ இந்த க்யூரியாசிட்டியை குறைக்காத மாதிரி செய்கிறதுக்கு பேர் தான் ஹோம் ஸ்கூல் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இது போக இப்போது நான் தமிழர்களோட திணை இருக்கு இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ அந்த பேசிஸில் சில யூனிட் ஸ்டடீஸை நான் ஃப்ரேம் பண்ணுவேன். பிளாக் ஸ்டடீஸ், அதாவது அப்படி தான் சொல்லுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயின் லெசன் பிளாக்குன்னு அதுக்கு பேர். இந்த வால்ட் ஆஃப் மெத்தடில் அப்படி தான் சொல்கிறாங்க. சில ஒரு தீம் எடுத்துக்கோங்க, அதை ஒரு 6 வாரம், அதிகபட்சமாக 6 வாரம், 3 வாரங்கள்லேருந்து 6 வாரம் வரைக்கும் ஒரு தீமை கண்டினியூஸாக அது ரிலேட்டடான இன்டெப்த் நாலேஜை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போல் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, தமிழர்களோட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்குங்க இல்லையா, அதில் நான் ஃபஸ்ட்டு குறிஞ்சி திணை இருக்கு இல்லையா, அதுக்கான புக்ஸ் எல்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ அதில் ஹிமாலயன் ரிலேட்டட் மவுண்டன்ஸ் இதெல்லாமே ஒரு சில புக்ஸ் எல்லாம் இருந்தது. அது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஐகார்டில் கொடுக்குறேன், வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹிமாலயாஸ் சம்மந்தமான எல்லா வகையான விஷயங்களையும் அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஹிமாலயாஸ் தொடர்பான விஷயங்களை ஓரளவுக்கு அவங்களால கிரகிக்க முடிஞ்சுது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹிமாலயாஸில் ராக் இருக்குது. ஸோ ராக் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால, நாட் தட் ராக், ஓகே. ஸோ அவனுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மவுண்டன் ரிலேட்டடாக இதை படிக்கிறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்ததுனால, இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியாவை நான் ஃப்ரேம் பண்ணினேன். ஸோ ஹிமாலயா யூனிட் ஸ்டடியை முடித்தாங்க. ஒரு ஹிமாலயன் யூனிட் ஸ்டடி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் ஓஷனுக்கு போனோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆர்டரில் எல்லாம் நாங்கள் வரல. ஸோ ஓஷன் இதுக்கு போகணும். ஓஷனில் பண்ணி முடித்ததுக்குமா ஓஷன்லேயும் சில புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த கலெக்ட் பண்ணதில் நாங்கள் மோஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிலேட்டடான சயின்ஸ் இருக்கணும், ஜியாகிரஃபி இருக்கணும், அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். ஸோ கல்ச்சர் தெரிஞ்சுக்கணும். இது 3 தான் அந்த ஒரு யூனிட் ஸ்டடியில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு நாங்கள்
நான் நினைக்கிறதுனால அது சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுப்பேன். அது போக எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட புக்ஸில் வந்து பிக்சர்ஸ் நிறையா இருக்கணும். இந்த ஏஜுக்கு பிக்சர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ஒரு படத்தை பார்த்து ஒரு புக்கை வாங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் குழந்தைங்களோட புக்குக்கு கண்டிப்பாக படம் பார்த்தே ஆகணும். அந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் புக்கு வாங்க வேண்டியிருக்கும். ஸோ கண்டிப்பாக பிக்சர்ஸ் நிறையா இருக்கிற மாதிரியான புக்ஸ் தான் வாங்குவேன். அப்படி பிக்சர்ஸ் அதிகமாக இல்லாத புக்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்வேன் அப்படின்னா ரீட் அலவுடுன்னு கொடுத்துருவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முல்லைத்திணை. முல்லைத்திணையில் நாங்கள் இப்போது புக்ஸு என்னென்ன புக்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு காட்டுறேன். இது வந்து அமேசான் புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன் த ட்ரையல் ஆஃப் தி கோல்டன் மேன்னு சொல்லிட்டு இந்த புக்கு. இது வந்து ஒரு 70 பக்கம் இருக்குது. 74 பக்கம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த பிக்சர்ஸ் பாருங்கள், கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பேஜுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் அதில் வந்து பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க வந்து குழந்தைங்களுக்காக வடிவமைச்சிருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபாண்ட்டும் வந்து நல்ல போல்டாக இருக்குது, அதே சமயம் லெஜிபிளாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது பையனுக்கு. அதை வந்து ரீட் அலவுட் அசைன்மெண்ட், அவங்களே அதை வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 1 வீக்கில் அதை வாசித்து முடிச்சாச்சு. அடுத்தது இந்த 2 புக் இருக்கு இல்லையா, இந்த ருட்யார்ட் கிப்ளிங்கோடது வந்து ஒன்று வந்து ஜஸ்ட் ஸோ ஸ்டோரிஸ், இன்னொன்று வந்து ஜங்கிள் புக். ஜங்கிள் புக் படமாகவே வந்துருச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜங்கிள் புக்னா என்னன்ட்டு. ஸோ இதில் 2 வால்யூம் இருக்குது. ஆனால் இதில் ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க படம் பார்த்துட்டாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபாண்ட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நான் இதை புக் ஃபேரில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். ஸோ அதுக்கு வாங்கும்போது காம்பன்சேட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இதுதான் அந்த காம்பன்சேஷன். எழுத்து பொடியாக இருக்கும், அதனால் பசங்களால் படிக்க முடியாது. ஸோ இதை ரீட் அலவுட் நான் பண்ணுவேன். நான் அவனுக்கு படித்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது, அவன் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ ஏதாவது இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ கண்டிப்பாக காதால் கேட்கும்போது குழந்தைங்களுக்கு இன்னும் பிரெயின் பவர் அதிகரிக்கும். ஸோ இந்த ரீடலோட டெய்லி தாராளமாக, இப்போ சாதாரணமான வீட்டில் ஹோம் ஸ்கூல் பண்ணாத பேரண்ட்ஸுமே தாராளமாக அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து ரீட் அலவுட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஜங்கிள் புக்கு வந்து நான் ரீட் அலவுட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது ருட்யார்ட் கிப்ளிங்கோட இன்னொரு இது வந்து ஜஸ்ட் ஸோ ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு அனிமலுக்கும் ஏன் அந்த அனிமலுக்கு இப்போது ஹவு லெப்பர்ட் காட் ஹிஸ் ஸ்கின், ஸ்பாட்ஸ் ஆன் ஹிஸ் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஹவு எலிஃபண்ட் காட் இட்ஸ் ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக ஹவு த சிங் சாங் ஆஃப் ஓல்டு மேன் கேங்க்ரூ, ஏன் கேங்க்ரூ இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. நாங்கள் ஒவ்வொரு டைமும் புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ, தட்ஸ் த புக் மார்க். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அந்த புக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரே ஒரு பிக்சர் இருக்கும். அது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இது முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டியாக போம் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த புக்கு இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த புக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு புக் ஃபேரில் வாங்கினேன், சென்னை புக் ஃபேரில். த விண்ட் இன் த வில்லோஸ் த ஓப்பன் ரோடுன்னு சொல்லிட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து காட்டில் வந்து ஒரு டோடு, அதுக்கப்புறம் ஒரு ரேட்டு, ஒரு மோல், அதுங்களோட கதை தான் இது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ், இதுவும் ரிலேட்டட் ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதுலேயும் பிக்சர்ஸ் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா பேஜுமே இது பிக்சர்ஸில் நடுவில் தான் எழுத்துக்கள் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ½ அது அப்படி தான் அதை வாசித்து முடிச்சிட்டாங்க. இதில் ஃபாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். புக்கும் கைக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்க மாதிரியாக இருக்கும். இது எல்லாமே முடித்ததுக்கப்புறமா வந்து சயின்ஸ் யூனிட் ஸ்டடிக்கு நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறோம். காடு சார்ந்த இடத்துலையும் இன்னொரு விஷயம் நாங்கள் அமேசான் இதுக்கு படிச்சுட்ருக்கோம். அது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பிடிஎஃப் ட்ரைவ்னு ஒன்று இருக்குது. அந்த பிடிஎஃப் ட்ரைவில் இருந்து நாங்கள் அதை இபுக் மாதிரி அந்த இபுக்கை நாங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் போட்டுட்டோம். ஐம் ரியலி சாரி, இதை நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணக்கூடாது. பட் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த அமேசான் ரிலேட்டடான அந்த புக்ஸு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் மோர் அபவுட் திஸ். அடுத்து நாங்கள் இதை வந்து ட்ரீஸ், இது டிகே பப்ளிஷிங்ஸில், இதில் எல்லாமே பிக்சர்ஸ் மட்டும்தான். இது எல்லாமே ரொம்ப அழகான பிக்சர்ஸாக இருக்குது. ஸோ கரெக்டாக எனக்கு இதை வெயிட்டாக இருக்கிறதுனால தூக்கி பிடிக்க முடியலை. ஸோ
ஸோ இப்படியா ஸோ ட்ரீஸ்னால் என்ன, ஃப்ளவர்ஸ்னால் என்ன, அப்படி ஒவ்வொன்றும் எப்படி வருது, காடு எப்படி ஃபார்ம் ஆகுது, மலைகள் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் வெஜிடேஷன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் ஹோம் ஸ்கூல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ முல்லை திணை இன்னும் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. இந்த யூனிட் ஸ்டடி தொடர்பாக ஏதாவது இருந்ததுன்னா.